இந்த கதை ரொம்ப பயங்கரமாகவும் ஹாரராகவும் இருக்கும். ஏன்னா ஒரு மந்திரவாதி ஒரு காட்டில் இருந்துக்கிட்டு மந்திரம் பண்ணி அவன் சக்தி அதிகரிக்கணும்னு குட்டி சாத்தா ரத்த கட்டேரி இந்தமாரி ரத்தோட பேய் வழக்கண்ட பேய்களெல்லாம் வச்சு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து பலி கொடுப்பாங்க. அப்போது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பலி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஊர் சனம் தூரத்துலேருந்து ஏதோ நெருப்பு எரியுதுன்னு பார்த்து வந்து அந்த மந்திரவாதியை போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அடிக்க ஆரம்பித்தோடனே அந்த மந்திரவாதி தலை திரிக்க ஓடிட்டான். அதனால் அந்த ரத்த கட்டரிக்கு ரத்த சோறு கொடுக்கல, ரத்தத்தை கொடுக்கலன்னு ஊருக்காரங்களை எல்லாத்தையும் பழி வாங்க தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு மந்திரவாதி அவனோட சக்தியை அதிகரிக்கணும்னு சொல்லி மந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து பலி கொடுப்பான். அதேமாரி ஒரு நாள் மந்திரவாதி மந்திரம் பண்ணி எல்லா ரத்த கட்டி குட்டி சாத்தான் எல்லா இந்த பேய்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அதுலேருந்து ஒரு ரத்த கட்டரியை செலக்ட் பண்ணி அந்த ரத்த கட்டரியை போய் சொன்னால் போய் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அந்த ரத்த கட்டரி ரத்த வெறியோட ஓடி போய் ஒரு இடத்துல நின்றுச்சு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு மாட்டுச்சு, சிக்குச்சு. அந்த பொண்ணை பிடிச்சி தரன்னு ஏற்றிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ மேஜிக் பண்ணி அந்த பொண்ணு அப்படியே நிற்கிது. அந்த பொண்ணுக்கு அலங்கரித்து சூலத்தெல்லாம் கையில் கொடுத்து அப்படியே அதை எரிய வச்சுட்டாங்க அந்த பொண்ணை. அப்போ அந்த ரத்த கட்டேரி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதோட வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தூரத்தில் அந்த ஊர் சனங்கள்லாம் பார்த்தாங்க. ஏதோ நெருப்பி எறிகிற மாரி இருக்குது காட்டில்னு சொல்லி எல்லாம் ஓடி வந்து பார்த்தா இவங்க இந்தமாரி காரியத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த ஊர் சனங்கள்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மந்திரவாதி அந்த இடத்துலேருந்து தலை தெறிக்க ஓடிட்டான். அதனால அந்த ரத்த கட்டரிக்க ரத்த சோறும் ரத்தத்தையும் கொடுக்க முடியலன்னு அவங்க அந்த ஊருக்காரங்களை எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கொன்னும் போட்டுருச்சு. அவங்கள கொன்று போட்டதுக்கப்புறம் ஊருக்கு போய் ஊரில் எல்லாத்தையும் துடிக்க கொன்னுடுச்சு. அந்த ரத்த காட்டேரி அந்த ஊரே மயானம் ஆயிடுச்சு, அமைதியாகிடுச்சு. எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் இமேஜினரி ஸ்டோரி. ஓகே.